இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அந்த வயசுக்கு வருகிற நேரம் அவர்கள்ட்ட அந்த தன்மை வரும். ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் ஒரு வகையா சிரிக்கிறது, 4 பேர் இருந்தா நையாண்டி பண்ற மாதிரி பேசுறது, அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த வயதின் தன்மை. அதை கடக்காமல் யாரும் இளமையில இன்றைக்கு முதுமை அடைகிறவர்கள் கேட்டா அவங்க இளமையில் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு யுவதியை பொறுத்தளவுல யுவதிகளும் அப்படித்தான். அந்த இளமையை கடந்து செல்கிற நேரம் அவர்கள் ஒரு இளைஞர்களை கண்டால் அதுக்கேற்ப ரியாக்ட் பண்ணுவார்கள். அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வராதா? வரும். வந்தால் அவர்கள் இந்த மாதிரி தப்பில் ஈடுபட மாட்டார்களா? அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா? பாவத்திலே ஈடுபட மாட்டேன். என் பிள்ளை அப்படி வராது, நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிஜமா அது சரியாயிருமான்னு கேட்டா இல்லை. யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பருவத்தை அடைகிற நேரம் அந்த ஹோமோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அவர்கள் அந்த பருவத்துக்கு எந்த அந்த அந்த பண்புக்கு வர ஆரம்பிப்பாங்க. யாரும் தங்க பிள்ளை அப்படி வராதுன்னு நினைக்கிறோம், வரக்கூடாதுன்னு கற்பனை பண்ணுகிறோம். ஆனால் இளைஞர்களும் யுவதிகளும் அந்த அந்த வயதை கடக்கிற நேரம் அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் நல்வழி